அவன் நெற்றில வைக்கிற பொட்டு கருப்பு நீ ஏறி யாரும் நெல்லறுப்பு அந்த நெல்லு சோத்து தின்னு போட்டு சூத்து கொழுப்பு போல
பொட்டை புள்ள எவ்வளவு அழகா பொறுப்பா அந்த இடுப்பை வளைச்சி நெளிச்சு எவ்வளவு அழகா ஆடுது. நீ என்னடா ஏதோ வலுப்பான ஏன்டா நான் ஆடும் போது புழுக்கு புழுக்கு புழுக்குன்னு அடிக்கிறேன். அடிக்கும் போது நீ அப்படி புழுக்கு புழுக்குன்னு ஆடுற. அதுலயே அவன் பாருங்க பொட்டை புள்ள கேடுது அந்தாட்ட கண்ணு இப்படி பார்த்து ஆடுறான்னா இப்படிக்கே பார்த்துட்டு இப்படி சூட்டை இப்படி ஆடுறான். அந்தாட்டி எவனா பொட்டை புள்ள அடிச்சுட்டு போயிட்டான். அதானே பார்க்க வந்தாயுமா கெட்ட பேர் யாருக்கு? எப்படியே நீ அடிச்சுட்டு போன பிளான் பேசுறான் பாரு. எதுவேலதான் கண்ணு உங்களுக்கு பேசுறான் பாரம்மா. அவன் ஊருக்கு அவன் மொண்டாட்டான பின்னாடி வந்து அடிச்சுட்டு போயிடுறான். ஆனா அதுவும் அவன் ஊருக்கு அவனுமா ஊடு எங்க தெரியுமா? ஏரி காரில் கட்டினுக்காரன் ஊடு. ஏரி கரை ரொம்ப கூதியான அது அப்படி கேட்கற காதுல எனக்கு மாத்தி விடுற காலத்தை நானும் போயிட்டு ஆசை தீர கொஞ்சம் ஆண்டவன் படிச்சான் அவனையும் படிச்சுட்டான். முன்னாடியே படிச்சுட்டான். என்னையும் ஆம்பளையே படிச்சோம். ஆமா அவனுக்கு அவளுக்கு தலையை கொடுத்துக்கிறான். எனக்கும் தலையை கொடுத்தான். ஆமா கொடுத்துக்கிறான். அவளுக்கு நெத்தியை கொடுத்தான். எனக்கும் நெத்தியை கொடுத்துக்கிறான். அவளுக்கு கண்ணே கொடுத்துக்கிறான். எனக்கு கம்மி தேசியா தான் கொடுத்துக்கிறான். கண்ணு சரி கம்மி தேசியா தான் கொடுத்துக்கிறான். அவளுக்கு மூக்கை கொடுத்தான். எனக்கும் மூக்கை கொடுத்தான். ஆமா அவளுக்கு வாயை கொடுத்துக்கிறான். எனக்கு காவாயே கொடுத்துக்கிறான். வாய்க்கு பதில் அந்த வாயை பார்த்தா காவாய் மாதிரியே தெரியுது. அவளுக்கு நெஞ்சை கொடுத்துக்கிறான். எனக்கும் கொஞ்சம் கொடுத்துக்கிறான். நெஞ்சு எல்லாத்தையும் கொடுத்த ஆண்டவன் மம்மு வைக்க மறந்துட்டான். அவன் ஆடுது நான் ஆட மாட்டேன். காசு கொடுக்குறீங்கன்னு அந்த வாங்கிட்டு அது காசு கொடுத்தா வாங்கி வர குழம்பு இல்லடா. அது இருந்தா குடிச்சாரு எனக்கு வாங்கிடுவான். நாளைக்கு தருமபுரியில வாங்கி கொடுத்துடலாம். தருமபுரியில வாங்கி கொடுக்குறங்க. ரெண்டு பக்கம் தைச்சிடலாம். வாங்கி கொடுக்குறியா? ஆடுமா ஆடாத எனக்கு 40 லட்சம் செலவு பண்ணுவோம். 40 லட்சம் செலவு பண்ணா அந்த யூபிஆர் என்ன பேரு 40 லட்சம் செலவு பண்ணி இந்த ஆடி வச்சுன்னு வந்துக்கிறோம்.
ஆமாடா உள்ள வச்சு தேச்சிடுறாங்க. ஆமாடா குட்டி சிலிக்கா அந்த சுபாஷினத்தை பாத்தியா? அடிக்கடி பார்த்தேன். ஐயோ அது பொம்பளைகளுக்கு ஆண்டவன் படிச்ச அபயம், ஆம்பளைகளுக்கெல்லாம் ஆகாது. சரி நீ சொல்ல கம்பீரமா, நான் ஆம்பளை உனக்கு மேல தாண்டி ஆடும், எனக்கு கீழே ஆடுதுன்னு. ஆமா உனக்கு எல்லாம் மேலதான் ஆடும், எனக்கு எல்லாம் கீழே ஆடும். நீ பொம்பளை தானே, நீ ஒரு பொம்பளை தானே, நீ பொம்பளையா இருந்தா நீ பொம்பளை கேறீங்க. ஆனா பொம்பளைங்க நாங்க ஆம்பளைங்க என்னைக்கும் நாங்க ஆம்பளைங்க ரெண்டு கைய மூணு இப்படி ரெண்டு கைய இப்படி மூணு ஊரையும் 9 சுத்து வருவோங்க. அதையா அது சரி தலைவா. அம்மா யாருன்னா வந்து உள்ள டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோ, அம்மா அப்புறம் நான் டென்ஷன் ஆயிருவேன். யாருன்னா காமெடி பண்ணு லொட்டு லொசுக்கு வாக்கு பூக்குன்னு வச்சுக்கோ, மரியாதை கட்டு போக பாரு. சரி சொல்லுமா வாமா. அம்மா யாரு யாருன்னா உங்களுக்கு என்னுடைய பேர் தான் ருக்மணி. மரியாதை கட்டுப்போ. ருக்மணியாக இருந்தாலும் ஏதோவித காரணமாக எனது அக்கா அழைத்திருக்கிறார். சொல்லிட்டு வா பார்க்கலாம். ஏ பையா எங்க தலைச்சு வந்துட்டா அண்டுக்கற போய் கதையை சொல்லு.
மல்லிகுள்ளே கொங்கும் மந்தாரம் இதெல்லாம் பொட்டிக்காரனுக்கு வச்சு அன்பு என்னும் சொல்லக்கூடிய மாதிரி அநேக கொடி வணக்கம் சுகமாக சின்ன வார்த்தை சாமி தேவாரி அந்த தேவாரில் ஒருவராக சாமி நீங்கள் நீங்கள் மூவாரி அந்த மூவாரி சுவாமி நம்ம எல்லையில் காலை கண்டே நம்ம எல்லையில் உங்களை கண்டு இந்த எல்லோரும் தலைவணங்க நல்லதோர் மலரை கொண்டு இந்த நாயகி போற்றி செய்தே சாமி உங்க பாதத்தை கண்டவுடனே பன்னீரால் கால் கழுவி பட்டு பிதவரால் தால் துடைத்து பல பல மலர்களை பறித்து வந்து பாதங்கள் வைத்து ராதானே வணங்குகிறார். ருக்மணி அநேக கொடி வணக்கம் அப்படியா எலை 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 ஆசையா எனக்கு என் பாதத்தை பணிக்கிறா Yeah.
நேசமாய் நீர் வந்து நின்னடி பணிந்ததாலே பசவே அருளை பெற்று வாழ்ந்துமே வளர்ந்திருப்பே மறுவார்த்தை பேசாமல் பக்தியிலே சிறந்த பக்தி பதிபக்தி பக்தாவுக்கு ஏற்ற பதிவிரதையாக வாழ்ந்தால் எத்தேசை காலமும் சுகத்தோடு வாழ்ந்திடலாம். அப்பேறுபட்ட பதிபக்தியை மனதிலே வைத்து இந்த பாவைமார்கள் என்னை பணிந்த காரணத்தினால் இந்த வாசவன் அருளால் வாழ்ந்து வளர்ந்திருப்பேன். நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. பரவாயில்ல இருக்கக்கூடிய நங்கையே சீக்கிரம் வர வேண்டும் அழைத்த காரணம் என்னங்க? அத்தை மக்கள் ஐவார்களோ அங்கே அத்தை பிள்ளைகளாக விளங்கக்கூடிய ராஜாக்கள் பாண்டவர்களை ராஜாக்களும் ஆண்டவா வர வேண்டும், மதுசூதனா வர வேண்டும், மாயாவா வர வேண்டும், ரகுராமா வர வேண்டும், சீதரா வர வேண்டும், கோவிந்தா வர வேண்டும் என்று அடியேனை தியானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இச்சனம் அடியேன் அங்கு செல்லாவிட்டால் ராஜாக்களும் நொந்து வாடுவார். 10, 7, 17 நாட்களாக சண்டை முடிந்தது. விழுந்தால் இருப்பது 18ஆம் நாள் ஒரு நாள். அந்த முறைப்படி 18ஆம் நாள் சண்டையை முடிப்பதற்காக இந்த
இந்த பரந்தாமன் பயணப்பட்டிருக்கிறேன். ஏடி பாப்பா, ஆமா ஒரு நாளும் தவறாம எங்க அத்தை பிள்ளை போயிருக்கிறாரு. ஆமா. ஆனா இன்னைக்கும் போறேன்னு சொல்றாரு. என்ன ஒரு வார்த்தை கேட்கலையா? பாரதம் என்றாலும் பாரதம் என்று சொன்ன உடனே சண்டைன்னு சொல்லுவார்கள். ஆமா. ஆனா பாரதம்னா மல்லு. ஆனா போறைய அத்தை புள்ளன்னு போறையே. பார் என்றால் உலகம். உலகம். அதம் என்று சொன்னால் சண்டை. சண்டை. அதுவும் இதுக்கு பாரதம் மட்டும் பேர் வைக்கல, மகாபாரதம் பேர் வச்சிருக்காங்க. ஆமா. மகா என்று சொன்னால் மிகப்பெரிய. ஆமா. இந்த உலகத்திலே இந்த பூமியிலே நடந்த சண்டையில மிகப்பெரிய ஒரு சண்டை தான் மகாபாரதம். மகா என்றால் மிகப்பெரிய ஒரு சொல்லக்கூடிய சண்டை. எழுது நீட்டா இருக்கு, அவ்வளவுதான். ஏன்னா பேர் உங்க பேர் வரணும், அவ்வளவுதான். தார்நூல் வந்து எடுத்துமே பேரு உங்க பேர் வேணும், அவ்வளவுதான். தார்நூல் கூலி கம்மியா இருக்கு, கம்மியா தான் வேணும். கேளுங்க சாமி, முதல் நாள் சண்டையில் வெற்றி யாருக்கு தோல்வி யாருக்கு? அம்மா, முதலாம் நாள் சண்டை பாண்டவருக்கும் கௌரவர்களுக்கும் சேனை தாயகாது. ஆமா. சேனையை பிரித்து பாண்டவர்களுக்கு 7 அக்ரோனி சேனையும் ஊர்ல வந்து கௌரவர்கள் என்று சொல்லக்கூடிய 11 அக்ரோனி சேனை. முதலாம் நாள் சண்டையிலே அப்படி முதலாம் நாள் சண்டையிலே இருதரத்தாரும் சண்டை செய்யக்கூடிய நேரத்திலே கௌரவர் தரப்பிலே சேனாதிபதி வட்டம் பிதாமகர் என்று சொல்லக்கூடிய பீஷ்மருக்கும் பாண்டவருடைய தரப்பிலே அதே விலாட மன்னனுடைய வளர்ப்பு பிள்ளை சுவேத வாகனருக்கும் அமோகமான சண்டை நடைபெற அப்படி பிதாமகர் பீஷ்மருடைய கரத்தினால் அதே சுவேத வாகனனாக கொல்லப்பட்டார். முதல் நாள் பாண்டவருக்கு தோல்வி, கௌரவர்களுக்கு வெற்றி. 10 நாட்களாக பிதாமகர் பீஷ்மர் சண்டையை செய்தார். 10ஆம் நாள் சண்டையிலே அர்ஜுனன் கை பானத்தாலே சிகிண்டியின் அன்பினாலே பிதாமகர் பீஷ்மர் மாண்டார். 10ஆம் நாள் 10 நாள் வரைக்கும் ஒரு நாள் மட்டும்தான் கௌரவர்களுக்கு, 9 நாள் வெற்றி பாண்டவருக்கு. 11, 12 அவங்க புலவரத்தினால 11, 12 முடிஞ்சு. 12ஆம் நாள் புரைக்குடல் பிடித்த பகதத்தன் மாண்டான். 13ஆம் நாள் சண்டையிலே பாலர்கள் 63 பாலன் அபிமன்னோடு மாண்டார்கள். பாலர்கள் 63, துரியோதனனுடைய நாதிகள் பிள்ளைகள் 60, கர்ணனுடைய பிள்ளைகள் 3, 63 பிள்ளைகளும் கொல்லப்பட்டார். 13ஆம் நாள் சண்டையில் கௌரவர்கள் தரப்பிலே, பாண்டவர் தரப்பிலே அபிமன்னன் கொல்லப்பட்டான். அன்று சமயுத்தம். ஆமா, ஐமன்ன மடியான்னு சொல்றியா? இந்த ஐமன்ன யாரு? இருக்கும் போது நம்மளுக்கு மருகனாச்சு, நீ இருக்கும் போது ஐமான எப்படி? விதியின் பயன். விதி யாரை விட்டது? விதி என்பது எல்லாத்துக்குமே உண்டு இல்லையா? அதனால விதியால அவன் மடிஞ்சான். அவனை விடு. அதனால நீ நினைத்து கொண்டிருக்கிறாய்
17 கர்ணன் மடிஞ்சான். கர்ணன் மடிந்தான். அதனால 17 நேத்தோட முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு 18ஆம் நாளையில என்ன நடக்க போகுது, யாருக்கு வெற்றி ஆக போகுது, யாரு பக்கம் நீ இருக்க போற? நொடி பொழுதிலே கொள்வேன் என்று சொல்லி வருகிறான். செல்லியனை மடித்து சகுனியை மடித்து பீமன் கதையினாலே துரியோதனனை மடிக்க செய்து அந்த 18 அக்ரோனியை மண்ணிலே பலி கொடுத்து மகா போரை பாரத போரை முடித்து பாஞ்சாலியை கூந்தலை முடிக்கும் நாள் இந்த நாள் இன்னைக்கு. அதனால பாரு யாரு எப்படியோ போங்க சரி. ஆனா நாங்க இன்னைக்கு வரலான்னு தான் ஆசை, ஆனா வரத்துக்கு இல்ல. அதனால எல்லாம் எல்லாத்துக்கும் பெண்கள் போகக்கூடாது. அதனால இன்னைக்கு எங்க நாத்தனார் கூட்டின்னு வரேன். கூந்தலை முடிஞ்ச உடனே அவளுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் நாங்க செய்யணும். தாய் வீட்டுக்கு தான் கூட்டின்னு வரணும். ஆமாங்க, நம்ம வீட்டுக்கு கூட்டின்னு வரேன். கூட்டிட்டு வந்தா என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் நான் பத்திரம் பண்ணி வைக்கிறேன். பலகாரம் பண்ணி வச்சுக்கிறேன், தண்ணி காய வைக்கிறேன், புது புடவை எடுத்து வைக்கிறேன். சீக்கிரமா கூட்டிட்டு வா. ரொம்ப நாளா காரணத்துல கடந்த பாவா. அதனால சீக்கிரமா கூட்டிட்டு வரேன். அதனால போய் வரும் மன்னவாரே கட்டாயமாக சென்று வருகிறேன். அதனால அது வரைக்கும் வெற்றியோடு திரும்ப வாங்க சாமி. பத்திரமா பத்திரமா இனி யாரும் நாங்க நடந்தாலும் கால் நோராது, காலில் ஏறாது. ஆனா இப்ப ஆள் வரத உடனே கல்லந்துருக்கு சொன்னீங்க. ஆமா ஏன்னா தமிழ் அப்படியே கேள்விக்கிறார் ராஜர் கல்லே அதனால இப்பொழுது நீங்கள் சென்று பத்திரமாக்கிறியா
கொண்டாடி வைக்கப்படுகிறார். யாரு? தனது மகனாகிய சுலோசனா இருந்து பிரபஞ்ச வாழ்க்கை நோக்கி 4ஆம் மாதம் முத்துமாசம் மரதபடினால் அன்னவர் மீதே கொண்டாடி வைக்கப்படுது. ஆடும் சாவ பாடும் சாவ 4ஆம் தேவச 1 கோடி 1 அச்சாயமா இருக்கணும். சுபி உன்னுடைய பாதத்துக்கு நரம்பு நேர வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமா ஆமா. அத்தை குந்தி தேவி பற்ற தர்மநந்தனா ஐயோ ஓடோடி வந்து ஆண்டவா என்று என் பாதத்தை பணிந்ததினால் அறிந்ததாலே சுகத்தோடு வாழ்ந்திருக்க வேண்டும். கண்ணியனானேன் 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 என்ன நினைத்த காரணம் மதமேனோ இன்றோடு 17ஆவது நாள் சண்டை முடிந்து நேற்றோடு 17 நாட்களாக சண்டை முடிந்தது. இன்று 18 ஒரே நாள் சண்டை இருக்கிறது. ஆனால் இன்று தாமதமாக இருக்கிறாயே. இன்று யாருக்கு சேனாதிபதி பட்டம்? ஏன்னா மகாராஜா சாட்டி எடுத்துட்டு இருக்கிற ஆண்டவர் அடிக்கிறதுக்காக ஒரு பந்தோபஸ்துக்கு உயிருக்கு அவங்க பாதுகாப்பு இல்லையா? தர்மா ஐயா இத்தனை நாட்களாக உனது தம்பிமார்கள் வலம் கரம் போல் இருக்கக்கூடிய 4 தம்பிமார்கள் அமரமாகிய குருச்சேத்திரத்திலே சண்டை செய்தார்கள். சரி, ஆனால் இன்று யாருக்கு சேனாதிபதி பட்டம்? அதுதானே உனக்கே சேனாதிபதி பட்டம். எனக்கா? ஆமா. பகவானே, நான் ஒரு நாளும் சண்டை செய்ததே கிடையாது. சரி, சண்டையை பத்தியே எனக்கு தெரியாது. தெரியாது. ஆனா எனக்கு சேனாதிபதி பட்டம்னு சொல்றியே, நான் போய் யாரை அடிக்க முடியும், யாரை மடிக்க முடியும், எந்த ஆயத்தை எடுக்க? யாரை எதிர்த்து நீ போர் புரிய போகிறாய் தெரியுமா? யாரை? உன் தாய் மாமன் ஓ, மாந்தாரை உடன் பிறந்த அண்ணன் ஜல்லியன், தாய். மாந்திரா தேசத்தி அதிபதி ஆஹா. ஜல்லிய மகாராஜன் உன் தாய் மாமனோடு நீ அமரமாகி யுத்தம் செய்ய போகிறாய். எப்படி கடவுளே? யா இது ஆகக்கூடிய விஷயமா? காரணம் என்ன? இது நடக்கக்கூடிய விஷயமா? உன் தாய் மாமனாகிய ஜல்லியனோ சிவபெருமானை 3 முறை நேரிலே பார்த்தவன். பின்ன அவருக்கு எனக்கு ஏணி வச்சா எட்டுமா? ஆனால் அப்பேறுபட்ட சிவபெருமானுக்கு மேலாக சாம்ராஜ்ய பட்டத்தை பெற்றவன் நீ. சரி, உன்னை தவிர ஜல்லியனை கொல்ல வேண்டுமானால் இந்த உலகத்திலே ஒருவராலும் முடியாது. ஓஹோ, அதனால் அந்த ஜல்லியனை கொல்ல தகுதியான ஆள் நீ ஒருவனே. அப்படியா சாமி? அதற்காக ஆண்டவன் துணையாக இருக்கிறேன். ஆஹா. வில்லை எடுத்து அமரமாகிய குருச்சேத்திரத்திற்கு புறப்பட உனக்கே வெற்றி. அதுரை மகரி
எனக்கு போதுமானது. உங்களுக்கு தேவைன்னா நீ பாடிக்கலாம். என் பொண்டாட்டி சக்கச்சவம் என் பொண்டாட்டி செக்கச்சவப்பு அவன் நெற்றியில வைக்கிற பொட்டு கருப்பு இந்த ஏரி யாரும் நெல்லறுப்பு அந்த நெல்லு சோத்து தின்னு போட்டு சூத்து கொழுப்பு ஆமா ஆமா லைட்டா அப்படிதான் பழிச்சு மாதிரி கரெக்டா வேகத்தார் மாதிரி தான் தூக்கி போல இறுக்கி முடிக்கிற போல உருகி அப்படி எனக்கு ஒரு ஆசை என்னம்மா சொல்லுது கண்ணி பொண்ணு மச்சான் ஆடாத ரோசா ஒரு பொட்டை புள்ளை எவ்வளவு அழகா பொறுப்பா அந்த இடுப்பை வளைச்சி நெரிச்சு எவ்வளவு அழகா ஆடுது. நீ என்னடா ஏதோ வலுப்பா ஏன்டா நான் ஆடுற போது புழுக்கு புழுக்கு புழுக்குன்னு அடிக்கிறேன் அடிக்கும் போது நீ அப்படி புழுக்கு போட்டு ஆடுற. அதுலயே அவன் பாருங்க பொட்டை பொண்ணு கேடுது அந்தாட்ட கண்ணு இப்படி பார்த்து ஆடுறான்னா இப்படிக்கே பார்த்துக்கிட்டு இப்படி சூட்டை இப்படி ஆடுறான். அந்தாட்டி அவன பொட்டை பொண்ணு அடிச்சுட்டு போயிட்டான். அதானே பார்க்க வந்தாயுமா கெட்ட பேர் யாருக்கு? எப்படியே நீ அடிச்சுட்டு போனா பிளான் பேசி பேசுறான் பாரு எது மேலதான் கண்ணு உங்களுக்கு பேசி பேசுறான் பாரம்மா அவன் ஊருக்கு அவன் மொண்டாட்டான வாக்க பின்னாடி வந்து அடிச்சுட்டு போயிடுறான். ஆனா அதுவும் அவன் ஊருக்கு அவனுமா ஊடு எங்களுக்கு தெரியுமா ஏரி காரில் கட்டினுக்கிறவன் ஊடு ஏரி கரை போகும்போது கூதியானா அது அப்படி கேட்கல காதல
வாங்கி பேரு ஒரு வேலைக்கு நான் வந்தனா எனக்கு ஆளு பண்ணி எனக்கு முன்ன இருந்தாலும் முந்திக்கிறாரு எனக்கு மாத்தி விடுற காலத்தை நான் போயிட்டு பண்ணி வாடா காரா கம்பெனி ஏய் ஒண்ணே பார்த்தா தொடணும்டா ஆசை தீர கொன்றணும் ஆண்டவன் படிச்சோம் படிச்சா அவனையும் படிச்சுட்டான் முன்னாடியே படிச்சுட்டான் என்னையும் ஆம்பளையே படிச்சோம் ஆமா அவனுக்கு அவளுக்கு தலையை கொடுத்துக்கிறோம் எனக்கும் தலையை கொடுத்தோம் ஆமா கொடுத்துக்கிறான் அவளுக்கு நெத்தியை கொடுத்தோம் எனக்கும் நெத்தியை கொடுத்துக்கிறான் அவளுக்கு கண்ணே கொடுத்துக்கிறான் எனக்கு கம்மிதியா சேதம் கொடுத்துக்கிறான் கண்ணு சரி கம்மிதியா சேதம் கொடுத்துக்கிறான் அவளுக்கு மூக்கை கொடுத்தான் எனக்கும் மூக்கை கொடுத்தோம் ஆமா அவளுக்கு வாயை கொடுத்தான் எனக்கு காவாயே கொடுத்துக்கிறான் வாய்க்கு பதிலா அந்த வாயை பார்த்தா காவாய் மாதிரியே தெரியுது அவளுக்கு நெஞ்சை கொடுத்துக்கிறான் எனக்கும் கொஞ்சம் கொடுத்துக்கிறான் நெஞ்சு எல்லாத்தையும் கொடுத்த ஆண்டவன் மம்மு வைக்க மறந்துட்டான் அவன் ஆட்டின ஆடுது நான் ஆட்டின ஆட மாட்டேன் காசு கொடுக்குறீங்கன்னு அந்த வாங்கிட்டு அது காசு கொடுத்தா வாங்கிட்டு வர நிலைமை இல்லடா அது காசு இருந்தா கூட சரி எனக்கு வாங்கிடுவான் நாளைக்கு தருமபுரியில வாங்கி கொடுத்துடலாம் தருமபுரியில வாங்கி கொடுக்குறேங்க ரெண்டு பக்கம் தைச்சிடலாம் வாங்கி கொடுக்குறியா ஆடுமா ஆடாத எனக்கு 40 லட்சம் செலவு பண்ணணும் 40 லட்சம் செலவு பண்ணா அந்த யூபிஆர் என்ன பேரு 40 லட்சம் செலவு பண்ணி இன்னொரு ஆடி வச்சுன்னு வந்துக்கிறேன் உள்ள வச்சு தைச்சிடலாம் அந்த சுபாஷினத்தை பாத்தியா அடிக்கடி அது பொம்பளைகளுக்கு ஆண்டவன் படிச்ச அபயம் ஆம்பளைகளுக்கெல்லாம் ஆகாது சரி நீ சொல்ல கம்பீரமா நான் ஆம்பளை உனக்கு மேல தாண்டி ஆட எனக்கு கீழே ஆடுதுன்னு ஆமா உனக்கு மேலதான் ஆடும் எனக்கு கீழே ஆடும் நீ ஒரு பொம்பளை தானே நீ பொம்பளையா இருந்தா நீ பொம்பளை கேறீங்க ஆனா பொம்பளைங்க நாங்க ஆம்பளைங்க என்னைக்கும் பாம்பு நாங்க ஆம்பளைங்க 2 கையை மூணு இப்படி 2 கையை இப்படி மூணு ஊரையே 9 சுத்து வருவோங்க அதையா அது சரி தலைவா அம்மா யாருன்னா வந்து உள்ள டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோ அம்மா அப்புறம் நான் டென்ஷன் ஆயிருவேன் யாருன்னா காமெடி பண்ணு லொட்டு லொசுக்கு வாக்கு பூக்குன்னு வச்சுக்கோ மரியாதை கட்டு போக அப்புறம் சரி சொல்லுமா ஆமா அம்மா யாரு கதையை சொல்ல அதான் லட்சணம் மரியாதை கட்டுப்போம்
அதே மட்டும் சொல்றேன் புதிமன் பச்சை நிறம் படைத்த அச்சுதன் தனக்குமாரி என்னுடைய பேர் தான் ருக்மணி. பாட்டு மரியாதை கட்டுப்போ. ருக்மணியாக இருந்தாலும் ஏதோவித காரணமாக எனது அக்கா அழைத்திருக்கிறார். சொல்லிட்டு வா பார்க்கலாம். ஏ பையா எங்க தலைச்சு வந்துட்டா அண்டுக்கற போய் கதையை சொல்லு போ. அன்பு என்னும் சொல்லக்கூடிய மாதிரி அநேக கொடி வணக்கம்.
என்றைக்கும் சுகமாக ஆண்டவர்கள் பெற்று வாழ்ந்திருப்பாய். ஒரு சின்ன வார்த்தை அக்கா. என்னவரே? சாமி சாமி எங்க தேவாரி தேவாரே சாமி தேவாரி சாமி தேவாரே அந்த தேவாரில் ஒருவராக சாமி நீங்கள் குமாரி குமாரே நீங்கள் மூவாரி மூவாரே அந்த மூவாரி ஒருவராக சாமி நம்ம எல்லையில் காலை கட்டே நம்ம எல்லையில் உங்களை கண்டு இந்த எல்லோரும் தலைவணங்க நல்லதோர் மலரை கொண்டு இந்த நாயகி போற்றி செய்தே சாமி உங்க பாதத்தை கண்டவுடனே பன்னீரால் கால் கழுவி பட்டு பிதவரால் தால் துடைத்து பல பல மலர்களை பறித்து வந்து உங்க பாதத்தில் விழித்து ராதானே வணக்கம் ருக்மணி அநேக கோடி வணக்கம். அப்படியா? எலை, 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 எலை. ஆசையாய் எனக்கு அருயார் தேவைக்கலாம் பசமாய் நீர் வந்து என் பாதத்தை பணிக்கலாம். Yeah.
அவர் அழைத்தார் என்று சொன்னவுடனே மறு வார்த்தை பேசாமல் பக்தியிலே சிறந்த பக்தி பதிபக்தி. பக்தாவுக்கு ஏற்ற பதிவிரதையாக வாழ்ந்தால் எத்தேசை காலமும் சுகத்தோடு வாழ்ந்திடலாம். அப்பேறுபட்ட பதிபக்தியை மனதிலே வைத்து இந்த பாவைமார்கள் என்னை பணிந்த காரணத்தினால் இந்த வாசவன் அருளால் வாழ்ந்து வளர்ந்திருப்பேன். நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. ஒரு ஆசை சாமி சாமி அரமல்ல இருக்கக்கூடிய நங்கையே சீக்கிரம் வர வேண்டும் அழைத்த காரணம் என்னங்க? அத்தை மக்கள் ஐவார்கானோ அங்கே அத்தை பிள்ளைகளாக விளங்கக்கூடிய ராஜாக்கள் பாண்டவர்களை ராஜாக்களும் ஆண்டவா வர வேண்டும், மதுசூதனா வர வேண்டும், மாயவா வர வேண்டும், ரகுராமா வர வேண்டும், சீதரா வர வேண்டும், கோவிந்தா வர வேண்டும் என்று அடியேனை தியானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இச்சனம் அடியேன் அங்கு செல்லாவிட்டால் ராஜாக்களும் நொந்து வாடுவார். 10, 7, 17 நாட்களாக சண்டை முடிந்தது. விழுந்தால் இருப்பது 18ஆம் நாள் ஒரு நாள். அந்த முறைப்படி 18ஆம் நாள் சண்டையை முடிப்பதற்காக இந்த பரந்தாமன் பயணப்பட்டிருக்கிறேன். ஆமா, ஒரு நாளும் தவறாம கத்தப்பள்ள போயிருக்கிறார். ஆனா இன்னைக்கும் போறேன்னு சொல்றாரு. என்ன ஒரு வார்த்தை கேட்கலையா? பாரதம் என்றாலும் பாரதம் என்று சொன்ன உடனே சண்டனை சொல்லுவார்கள். ஆனா பாரதம்னா மல்லு. ஆனா போறையே அத்தப்புள்ளன்னு போறையே. பார் என்றால் உலகம், உலகம். அதம் என்று சொன்னால் சண்டை, சண்டை. அதுவும் இதுக்கு பாரதம் மட்டும் பேர் வைக்கல, மகாபாரதம் பேர் வச்சிருக்காங்க. மகா என்று சொன்னால் மிகப்பெரிய. ஆமா, இந்த உலகத்திலே இந்த பூமியிலே நடந்த சண்டையில மிகப்பெரிய ஒரு சண்டை தான் மகாபாரதம்.
மகா என்றால் மிகப்பெரிய ஒரு பார் சொல்லக்கூடிய சண்டை எழுது நீட்டா இருக்கணும் அவ்வளவுதான். ஏன்னா பேர் உங்க பேர் வரணும் அவ்வளவுதான். தார்நூல் வந்து எடுத்துமே பேரு உங்க பேர் வேணும் அவ்வளவுதான். தார்நூல் கேளுங்க சுவாமி, முதல் நாள் சண்டையில் வெற்றி யாருக்கு தோல்வி அம்மா முதலாம் நாள் சண்டை பாண்டவருக்கும் கௌரவர்களுக்கும் சேனை தாயகாது. சேனையை பிரித்து பாண்டவர்களுக்கு 7 அக்ரோனி சேனையும் கௌரவர்கள் என்று சொல்லக்கூடிய 11 அக்ரோனி சேனை முதலாம் நாள் சண்டையிலே அப்படி முதலாம் நாள் சண்டையிலே இருதரத்தாரும் சண்டை செய்யக்கூடிய நேரத்திலே கௌரவர் தரப்பிலே சேனாதிபதி வட்டம் பிதாமகர் என்று சொல்லக்கூடிய பீஷ்மருக்கும் பாண்டவருடைய தரப்பிலே அதே விழாத மன்னனுடைய வளர்ப்பு பிள்ளை சுவேத வாகனருக்கும் அமோகமான சண்டை நடைபெற அப்படி பிதாமகர் பீஷ்மருடைய கரத்தினால் அதே சுவேத வாகனன் கொல்லப்பட்டார். முதல் நாள் பாண்டவருக்கு தோல்வி, கௌரவர்களுக்கு வெற்றி. 10 நாட்களாக பிதாமகர் பீஷ்மர் சண்டையை செய்தார். 10ஆம் நாள் சண்டையிலே அர்ஜுனன் கை பானத்தாலே சிகிண்டியின் அன்பினாலே பிதாமகர் பீஷ்மர் மாண்டார். 10ஆம் நாள் 10 நாள் வரைக்கும் ஒரு நாள் மட்டும் தான் கௌரவர்களுக்கு, 9 நாள் வெற்றி பாண்டவருக்கு. 11, 12 அவங்க புலவரத்தினால 11, 12 முடிஞ்சு 12ஆம் நாள் புரைக்குடல் பிடித்த பகதத்தன் மாண்டான். 13ஆம் நாள் சண்டையிலே பாலர்கள் 63 பாலன் அபிமன்னோடு மாண்டார்கள். பாலர்கள் 63 துரியோதனனுடைய நாதிகள் பிள்ளைகள் 60 கர்ணனுடைய பிள்ளைகள் 3 63 பிள்ளைகளும் கொல்லப்பட்டார். 13ஆம் நாள் சண்டையில் கௌரவர்கள் தரப்பிலே, பாண்டவர் தரப்பிலே அபிமன்னன் கொல்லப்பட்டார். அன்று சமயுத்தம். ஆமா, ஐமன்ன மடிஞ்சான்னு சொல்றியா? இந்த ஐமன்ன யாரு? இருக்கும் போது நம்மளுக்கு மருகனாட்சி, நீ இருக்கும் போது ஐமான விதியின் பயன். விதி யாரை விட்டது? விதி என்பது எல்லாத்தையுமே உண்டு இல்லையா? அதனால விதியால அவன் மடிஞ்சான். அவனை விடு. அதனால நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் இது நடக்க கர்ணன் மடிந்தான். அதனால 17 நேத்தோட முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு 18ஆம் நாளையில என்ன நடக்க போகுது, யாருக்கு வெற்றி ஆக போகுது, யாரு பக்கம் இருக்க போற? நொடி பொழுதிலே கொள்வேன் என்று சொல்லி வருகிறான். செல்லியனை மடித்து சகுனியை மடித்து பீமன் கதையினாலே துரியோதனனை மடிக்க செய்து அந்த 18 அக்ரோனியை மண்ணிலே பலி கொடுத்து பாரத போரை முடித்து பாஞ்சாலியை கூந்தலை முடிக்கும் நாள் இந்த நாள். அதனால பாரு, யாரு எப்படியோ போங்க, சரி. ஆனா நாங்க இன்னைக்கு வரலான்னு தான் ஆசை, ஆனா வரத்துக்கு இல்ல. அதனால எல்லாம் எல்லாத்துக்கும் பெண்கள் போகக்கூடாது. அதனால இன்னைக்கு எங்க நாத்தனார் கூட்டிட்டு வரேன். கூந்தலை முடிஞ்ச உடனே அவளுக்கு என்னென்ன தேவையோ
அத்தனையும் நாங்க செய்யணும். தாய் வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வரணும். ஆமாங்க. நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர கட்டாயமா கூட்டிட்டு வந்தா என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் நான் பத்திரம் பண்ணி வைக்கிறேன். பலகாரம் பண்ணி வச்சுக்கிறேன், தண்ணி காய வைக்கிறேன், புது புடவை எடுத்து வைக்கிறேன். சீக்கிரமா கூட்டிட்டு வா. ரொம்ப நாளும் காரணத்துல கடந்த பாவா. அதனால சீக்கிரமா கூட்டிட்டு வர. அதனால போய் வரும் பண்ணவாரே. கட்டாயமாக சென்று வருகிறேன். அதனால அது வரைக்கும் வெற்றியோடு திரும்ப வாங்க சாமி. பத்திரமா இனி யாரும் நாங்க நடந்தாலும் கால் நோராது, காலில் யாராது. ஆனா இப்ப ஆள் வரத உடனே கல்லந்துன்னு சொன்னீங்க. ஆமாப்பா ஏன்னாச்சும் அப்படின்னு அப்படியே குடிக்கிறார் வாஜர் கல்லே அதனால இப்பொழுது நீங்கள் சென்று பத்திரமாக்கிறியா? என்ன பண்றீங்க? பத்திரமா
பாதத்திலே வாசம் இருந்து வரான் என்றார். ஆமா, முருகன் அளிக்கப்பட்ட சொன்ன கட்சி யார் மீதே கொண்டாடி வைக்கப்பட்டிருந்தால் தனது மனைவியாகிய இறந்த பிரபஞ்ச வாழ்க்கை நோக்கி 4ஆம் மாதம் முத்துமாசம் மரதபடினால் அன்னவர் மீதே கொண்டாடி வைக்கப்படுது. ஆடும் சாவ பாடும் சாவ 4ஆம் தேதி 1 கோடி 1 அச்சாரமா இருக்கணும். சுபே உன்னுடைய பாதத்துக்கு நரம்பு நேர வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமா ஆமா, அத்தை குந்தி தேவி பற்ற தர்மநந்தனா ஓடோடி வந்து ஆண்டாளா என்று என் பாதத்தை பணிந்ததினாலே சுகத்தோடு வாழ்ந்திருக்க வேண்டும். கண்ணியனானேன் கண்ணியனானேன் என்ன நினைத்த காரணம் மதமேனோ நேற்றோடு 17 நாட்களாக சண்டை முடிந்தது. இன்று 18 ஒரே நாள் சண்டை இருக்கிறது. ஆனால் இன்று தாமதமாக இருக்கிறாயே. இன்று யாருக்கு சேனாதிபதி பட்டம்? ஏன்னா மகாராஜா சாட்டி எடுத்துட்டு இருக்கிற ஆண்டவர் அடிக்கிறதுக்காக ஒரு பந்தோபஸ்துக்கு இத்தனை நாட்களாக உனது தம்பிமார்கள் வலம் கரம் போல் இருக்கக்கூடிய 4 தம்பிமார்கள் அமரமாகிய குருச்சேத்திரத்திலே சண்டை செய்தார்கள். சரி, ஆனால் இன்று யாருக்கு சேனாதிபதி பட்டம்? அதுதானே உனக்கே சேனாதிபதி பட்டம். எனக்கா? ஆமா பகவானே, நான் ஒரு நாளும் சண்டை செய்ததே கிடையாது. சரி, சண்டையை பத்தியே எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு சேனாதிபதி பட்டம்னு சொல்றியே, நான் போய் யாரை அடிக்க முடியும், யாரை மடிக்க முடியும், எந்த ஆயத்தை எடுக்க? யாரை எதிர்த்து நீ போர் புரிய போகிறாய் தெரியுமா? யாரை? உன் தாய் மாமன் மாந்தாரை உடன் பிறந்த அண்ணன் ஜல்லியன், மாந்திரா தேசத்தி அதிபதி ஜல்லிய மகாராஜன். உன் தாய் மாமனோடு நீ அமரமாகி யுத்தம் செய்ய போகிறாய். எப்படி கடவுளே? இது ஆகக்கூடிய விஷயம்? ஆரிடம் என்ன இது நடக்கக்கூடிய விஷயமா? தாய் மாமனாகிய ஜல்லியனோ சிவபெருமானை 3 முறை நேரிலே பார்த்தவன். பின்ன அவருக்கு எனக்கு ஏணி வச்சா எட்டுமா? ஆனால் அப்பேறுபட்ட சிவபெருமானுக்கு மேலாக சாம்ராஜ்ய பட்டத்தை பெற்றவன் நீ. சரி, உன்னை தவிர ஜல்லியனை கொல்ல வேண்டுமானால் இந்த உலகத்திலே ஒருவராலும் முடியாது. அதனால் அந்த ஜல்லியனை கொல்ல தகுதியான ஆள் நீ ஒருவனே. அப்படியா சாமி? அதற்காக ஆண்டவன் துணையாக இருக்கிறேன். பிள்ளை எடுத்து அமரமாகிய குருச்சேத்திரத்திற்கு புறப்பட உனக்கே வெற்றி.